வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அறிமுக விழா அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. எல்ஜிகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் சேலை, டி-ஷர்ட், பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களை 6 பெண் தலைவர்கள் பெயரில் அறிவித்து திட்டங்கள் விளக்கப்பட்டன. அதன்படி வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் மகளிர் பாதுகாப்பு திட்டம், தர்மாம்பாள் வாழ்வியல் மேம்பாடு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் சுகாதார திட்டம், மணியம்மை பெண்கள் சுயமரியாதை திட்டம், ஔவையார் பெண்கள் ஆளட்டும் திட்டம், சரஸ்வதி சுப்பையா மகளிர் உரிமை திட்டம் ஆகிய திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் பெண் நிர்வாகிகள் அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 2026 சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 50,000 நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மணமகள்களுக்கு ரூபாய் 1,00,000 நிதி உதவியும் 10 கிராம் தங்கமும் வழங்கப்படும் என அறிவித்தார். இதேபோல் இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு 6 எல்பிஜி சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 35,000 நிதி உதவியும், ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்ய ஜேசிஎம் கிட்டும் வழங்கப்படும் என கூறினார். கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 60,000 ஓய்வூதியம், குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 20,000 ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து பேசியவர், புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்பொழுது ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே உள்ள நிலையில் 2026 லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் குறைந்தது 6 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கான வரலாற்று வாக்குறுதி அளித்தார். மேலும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தனி வாரியம் அமைத்து அதற்கு தன் சொந்த பணம் ரூபாய் 100 கோடி ஒதுக்குவேன் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பை வெளியிட்டார்.
பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். வில்லியனூர் லோர்து அன்னை திருத்தலம் பிரான்சில் உள்ள லோர்துவில் உள்ள திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக உலகிலேயே இரண்டாவது லோர்து அன்னைக்கான ஆலயமாகும். முக்கிய நிகழ்வாக கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு வில்லியனூர் தூய லோர்து அன்னை மாதா திருத்தலத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த ஆதிபந்தத்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு, உதவி பங்கு தந்தை டொமினிக் சாவியோ கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் தின விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்களால் அலங்கரிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று புதுச்சேரி, காலாப்பட்டு, அரியங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் தேவாலயங்களில் பிறப்பினை பாடி வரவேற்றனர். புதுச்சேரி கொக்கு பார்க் மைதானத்திலிருந்து லாஸ்பேட்டை லதா ஸ்டீல் பேருந்து நிறுத்தம் வரையிலும் நடைபெற்ற இப்பவனியில் ஷாலோம் எழுப்புதல் ஊழியங்கள் புதுச்சேரி விசுவாசிகள் சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்திருச்சபையின் தலைமை போதகர் ஸ்டீஃபன் அவர்களும் போதகர் ஹட்சன் ஜேம்ஸ் அவர்களும் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தினர். இந்த கிறிஸ்துமஸ் கீத பவனியில் திரளான பொதுமக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கலந்து கொண்டார்கள் மற்றும் கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்தும் அலங்கார ஊர்திகளும் அணிவகுத்தது. இந்த பவனியில் கலந்து கொண்ட சிலர் மரியாள், யோசேப்பு, தேவ தூதர்கள் போன்று வேடமணிந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்வு காண்பதற்கு மகிழ்ச்சியையும் புது நம்பிக்கையும் கொடுத்ததாக இதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவில் இருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான ஜேசிமின் வாக்குறுதிகள் என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபாதேவிக்கு அக்கட்சியின் மகளிர் அணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்படுவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் அணி தலைவி பொறுப்பு வழங்கி கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பிரபாதேவி 5 அடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மறைந்த பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி தினம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன்படி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் அடல் பிஹாரி வாஜ்பாய் திருவுருவப் படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் மற்றும் ஈசிஆர் சாலையில் உள்ள எம்பி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறம் உள்ள 2184 சதுரடி கொண்ட 23 லட்சத்திற்கு மதிப்பிலான புதுச்சேரி வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு குறிப்பிட்ட சொத்தின் மீது போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரிகை தயார் செய்த புதுச்சேரி அரசு மென்துறை ஊழியராக பணிபுரிந்து வரும் கோடீஸ்வரன் மற்றும் புதுச்சேரியில் மதுபான ரெஸ்டோ பார் மற்றும் அரிசி கடை வைத்திருக்கும் அரியங்குப்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்றபொழுது அந்த இடத்திற்கு உரிமையாளரான வழக்கறிஞர் ரவி போலி பத்திரம் சம்பந்தமாக அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில்
அரசு ஊழியர் மற்றும் ரெஸ்ட் பார் உரிமையாளர் ஆகிய 2 சகோதரர்கள் மீது அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞரின் இடத்தை அபகரிக்க முயன்றது தெரியவந்தது. தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் பேரில் அரியங்குப்பம் காவல்நிலை ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல்நிலை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் நடவடிக்கை மேற்கொண்டு நில மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் மீது வழக்கு பதிந்த நிலையில் தகவல் அறிந்து 2 குற்றவாளிகளான கோடீஸ்வரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோரும் தலைமறைவாகி தப்பி சென்றனர். மேலும் போலி கிரய ஆச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த 2 சகோதரர்களை அரியங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் போலி கிரய ஆச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்த ராணி, கோவிந்தன் மற்றும் அன்பு, கணேஷ் ஆகியோரிடம் அரியங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த அரியங்குப்பம் பகுதியில் சிறுவர் சீர்திருத்தம் பள்ளி அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிறுவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் 3 பேர் மட்டும் தற்பொழுது சீர்திருத்த பள்ளி பின்புறம் உள்ள சுவர் வழியாக தாவி குதித்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் ஒருவர் காரைக்காலை சேர்ந்தவர் மற்றும் 2 பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்தம் நிர்வாகம் சார்பில் அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். எதிர்வரும் 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் அரியங்குப்பம் தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி தெற்கு பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகங்கள், தங்கும் விடுதிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்த கலந்தாய்வு கூட்டம் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் கண்ணன், ஆறுமுகம், சஜித், துணை ஆய்வாளர் முருகானந்தம், விஜயகுமார், ஜெயகுருநாதன் மற்றும் 40க்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் எதிர்வரும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும், அத்தியாவசிய பணிகள், போக்குவரத்து அறிவிப்பு, வாகன போக்குவரத்து குறித்த ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி லாவண்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது உழவர்கரை அனைத்து சொந்தங்களுக்கும் புதுச்சேரி மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து வெயில், புயல் மற்றும் மழை போன்ற பேரிடர் காலங்களிலும் மக்களுக்கு தேவையான பல்வேறு அத்தியாவசிய உதவிகளை செய்ததோடு எல்லா நேரங்களிலும் உழவர்கரை மக்களின் நலன் கருதி அவர்கள் தேவை அறிந்து தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும், இதன் காரணமாக உழவர்கரை தொகுதி மக்களிடையே தமக்கு மிகப்பெரிய ஆதரவும் அன்பும் உள்ளதாகவும், அதன்படி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சேவகர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தமக்கு உழவர்கரை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினால் நிச்சயமாக உழவர்கரை தொகுதியை வென்று வெற்றி கனியை அவரிடம் சமர்ப்பிப்பதோடு உழவர்கரை தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கோட்டையாக மாற்றி காட்டுவேன். மேலும் அனைத்து உழவர்கரை தொகுதி சொந்தங்கள் மற்றும் புதுச்சேரி தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை உழவர்கரை தொகுதி மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் சமூக சேவகி லாவண்யா தொகுதி மக்களுக்கு இணைப்பு மற்றும் கேக்குகளுடன் 2026 ஆண்டு காலண்டரையும் வீடு வீடாக சென்று வழங்கினார். மேலும் மேலத்தாளங்கள் முழங்க கிறிஸ்துமஸ் தாத்தா உள்ளிட்ட வேடங்களை அணிந்தவாறு உழவர்கரை தொகுதி மக்களுக்கு ஆட்டம் பாட்டத்துடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட தொகுதி மக்களுக்கு திமுக சார்பில் 2026 ஆண்டுக்கான தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி திமுக துணை அமைப்பாளர் AK குமார் தலைமையில் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையுடன் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு 2026 ஆண்டிற்கான தினசரி காலண்டரை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் மண்ணாங்கட்டி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில், திமுக தொகுதி செயலாளர் கலைவாணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.